இன்னைக்கு காலையில 5 மணி இருக்கும். ஒரு கால் வந்தது. ஒரு 22 வயசு பொண்ணு நைட் முழுக்க பஸ் ஸ்டாண்டையே சுத்திட்டு இருக்காங்க. பார்க்க நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு, கையில ஒரு பேக்கோட நிக்கிறாங்கன்னு. உடனே அந்த இடத்துக்கு நானும், இன்னொரு உளவியல் ஆலோசகரும் போனோம். அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ண பத்திரமா ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு வந்து, அந்த பொண்ணோட பேச ஆரம்பிச்சோம். "சாப்பிட்டியாம்மா?" "இல்ல." "சரி, சாப்பாடு வாங்க சொல்லியிருக்கோம். வந்ததும் சாப்பிட்டுங்க. எந்த ஊர் நீங்க?" "கன்னியாகுமரி. ஏன் நீங்க வந்திருக்கீங்க?" "எனக்கு அந்த பையனோட பேர் வேணும், வேணும், வேணும். அவனை பார்க்கணும்." "சரி, சரி. அவரை பார்க்க நாங்க ஏற்பாடு பண்றோம். அவர உங்களுக்கு எப்படி தெரியும்?" "எனக்கு Facebookல தான் அவர் பழக்கமானாரு." "என்ன லவ் பண்றாரு? அவர நான் கல்யாணம் பண்ணிக்கணும்." "சரி, சரி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?" "கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்." "ம், ம். இவ்ளோ படிச்ச புள்ளையா இருக்கீங்க. ஏன் இவ்ளோ தூரத்துல இருந்து இந்த நேரத்துல இங்க வர்றீங்க? உங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா என்ன பண்றது?" "சரி, அப்பா, அம்மா மொபைல் நம்பர் தெரியுமா?" "தெரியும்." அந்த பொண்ணு நம்பர் சொன்னாங்க. கால் பண்ணோம். பத்மாவோட அம்மாவான்னு கேட்டதும், எதிர்பக்க குரல் "ஓ" என்ற அலறல் அழுகையோட, "ஐயா, என் பொண்ணு எங்கேய்யா இருக்கா? நீங்க யாரு?" ஒரு பயம் கலந்த பதற்றத்தோட அந்த அம்மா கேட்டதும், "அம்மா, நீங்க பயப்பட வேணாம். உங்க பொண்ணு இந்த இடத்துல ஹாஸ்பிடல்ல பத்திரமா இருக்காங்கன்னு" சொல்லி அந்த பொண்ண பத்தி கேட்க ஆரம்பிச்சோம். இதுவரை எத்தனையோ கேஸ் இந்த ஃபீல்டுல பார்த்திருந்தாலும், அந்த அம்மா சொன்ன விடயங்கள் ரொம்ப அதிர்ச்சியா, கஷ்டமா இருந்தது. ஒரே பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்துருக்காங்க. அதே நேரத்துல ரொம்ப நல்ல பொண்ணு. ஸ்கூல் படிக்கிற வரையிலும் எந்த பிரச்சனையுமே சந்திக்காத நல்ல பொண்ணா இருந்திருக்கிறாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட இந்த பொண்ண ஒரு ரோல் மாடலா மத்த புள்ளைங்களுக்கு சொல்ற அளவுக்கு. அப்புறம் காலேஜ் படிக்க போறேன்னு சொன்னதும், இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அங்கேயும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். யாரிடமும் அதிகம் பழகாம வீட்ட விட்டா, காலேஜ் காலேஜ் விட்டா வீடுன்னு இருந்திருக்கிறாரு. செகண்ட் இயர் படிக்கும்போது ஆண்ட்ராய்டு ஃபோன் கேட்டிருக்கு. அவங்க அப்பாவும் நல்ல காஸ்ட்லியான மொபைல் வாங்கி குடுத்துருக்காங்க. அந்த மொபைல் வாங்கி 3 மாசத்துல அந்த பொண்ணோட நடத்தையில பல மாற்றம். சரியா? அப்பா, அம்மாட்ட முன்பு போல பேசுறதில்ல. எப்பவுமே அந்த பொண்ணோட தனி அறையில தான் மொபைல்ல கால் ஷாட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இத அவங்க அப்பா, அம்மாவுமே ஆரம்பத்துல பெருசா எடுத்துக்கல. கொஞ்ச நாள் போக ரொம்ப நேரமாகியும் அந்த பொண்ணோட ரூம் திறக்கவே இல்ல. கடைசியா கதவ வேகமா தள்ளி உள்ள போய் பார்த்தால், கைய அறுத்துக்கிட்டு சுயநினைவு இல்லாம கிடந்திருக்கு. பதறி போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் கேட்டபோது தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. "ஒரு பையன Facebookல லவ் பண்றேன். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. அவன் இப்போலாம் என்கிட்ட பேச மாட்றான். அதான் கைய அறுத்துக்கிட்டேன்"ன்னு. பிறகு அவனோட நம்பரை பார்த்து அவன்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அப்போது அவன், "நான் துபாய்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. நான் சும்மா டைம் பாஸ்க்காக தான் பேசினேன். உங்க பொண்ணு தப்பா எடுத்துக்கிச்சு" ன்னு சொன்னதும்